பேச்சுலர் படத்துல ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த படமுமே பெரிய வெற்றி ஆமா. அடைந்தது. தொடர்ந்து ஜிவி பிரகாஷும் அவங்க மனைவி சைந்தவி அவர்களும் விவாகரத்தானாங்க. பெண்ணுக்காக தான் அவர் விவாகரத்து பண்ணாரான்னு தெரியல. இது ஒரு காரணமா இருக்கலாம் அவ்வளவுதான். பண்ண படங்களே பார்த்தீங்கன்னா 2021ல வந்துச்சு நினைக்கிறேன் பேச்சுலர். 2021ல அது குறிப்பிட்ட ஒரு 10, 15 படங்கள் அவருக்கு ஃபெயிலியர் தான் இவர். இவன் நடித்த படம் இல்லாமல் அடியேன் ஒரு படம் பெருசாக பேசப்பட்டது. அந்த நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. பட்டும் படாமல் இருந்தாங்கன்னா அது அந்த சீனும் நல்லா இருக்காது. அவங்க எதுவும் புரிதலும் அவங்க கிட்ட இருக்காது. 2 பேருக்குள்ள அந்த நல்ல கெமிஸ்ட்ரி வரணும். அந்த படத்தில் அவர் 2 பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. இது அதுக்கு முன்னே அவர் அந்த வேறொரு சில காரணங்களுக்காக மனைவியோட சின்ன ஒரு இது இருந்தது, உரசல். சமயத்தில் ஒரு காக்கா உட்கார பணங்கா விழுந்த மாதிரி இவங்கள வந்ததுலேருந்து இவங்களுக்குள்ள ஒரு பெரிய கெமிஸ்ட்ரி இதாச்சு. ஒரு ஆனந்தி கையில் ஆனந்திக்கு பிறகு இவங்க கூட ஒரு கெமிஸ்ட்ரி அது. அந்த கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா அவங்க பேச்சு அந்த டிவி அந்த நேர்காணல் அவங்க பேசுகிற பேச்சு அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புரிதல் எல்லாம் நல்லா கொஞ்சம் இதாக பண்ணது. இவர் கொஞ்சம் அப்படியே வெக்கப்பட்டு பேசினாலும் கூட அவங்க வெக்கப்படாமல் நாங்கள் ஜோடி தானே அப்படி உள்ளுக்குள்ளே இருக்கலாம். அதை வெளிப்படையே அவங்க சொல்ல இவரும் பேச்சுலராக தானே இப்போ இருக்கார், முரட்டி சிங்கில் தான் இருக்கார். இப்போ படங்கள் பிஸியாக பண்ணிகிட்டே இருக்கார். என்னால் தான் பிரிஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஆனால் அவங்களாலையும் ஒரு காரணம் இருக்குது, அவங்களாலையும் பெரிய காரணம் உண்டு. ஏன்னா அந்த படத்துடைய அந்த கிஸ்ஸு அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு சரி ஏன் இவர் ஒரு நல்ல மியூசிக் டைரக்டர் மென்மையாக அப்படி நடித்து மியூசிக் மட்டும் பண்ணிட்டு போனால் என்ன இப்படியெல்லாம் போய் நடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கோபம் வந்து இது போன்ற எக்ஸ்க்ளூசிவான வீடியோக்களை தொடர்ந்து காண மீடியா சர்க்கிள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வணக்கம். பேச்சுலர் படத்துல ஜிவி பிரகாஷ், திவ்ய பாரதி அவங்களோட கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. அந்த படமுமே பெரிய வெற்றி அடைந்தது. தொடர்ந்து ஜிவி பிரகாஷும் அவர்கள் மனைவி சைந்தவி அவர்களுக்கு விவாகரத்தானது. சமீபத்தில் கிங்ஸ்டன் அப்படிங்கிற படத்துல 2 பேரும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. அப்போது நிறைய பேட்டிகள்ல வெளிப்படையாக அவங்களே சொல்றாங்க, சைந்தவியோட டிவோர்ஸ் பண்ணதுக்கு காரணம் திவ்ய பாரதியா? அதெல்லாம் இல்லை, நான் செட்டில் தான் அவங்கள பார்த்துருக்கேன், ரொம்ப நாள் கழிச்சு இன்றைக்கி தான் அவங்கள பார்க்குறேன் அப்படிலாம் பேசியிருக்காரு இல்லையா? இதை சோசியல் மீடியா நிறைய பேர் விமர்சனம் பண்ணி போட்டிருக்காங்க. உண்மை என்ன சார்? இல்லை, அந்த சினிமா பொதுவாக வார்த்தை சொல்லிட்டோம்னா சினிமாவில் இதெல்லாம் சகஜம் அப்படிங்கிறத சொல்லணும். நீங்கள் அவர் சொல்கிற மாதிரி நீங்கள் இந்த பெண்ணுக்காக தான் அவர் விவாகரத்து பண்ணாரான்னு தெரில. இதுவும் ஒரு காரணமாக இருக்கலாம், அவ்வளோதான். அந்த நடிகைக்காக இவங்க கோயம்புத்தூர் இளவரசி அப்படிம்பாங்க. பிடெக் பட்டதாரியாக பிடெக் தகவல் தொடர்பு இதில் படிச்சிருக்காங்க, இது பண்ணியிருக்காங்க. மாடலிங்காக நிறைய பண்ணியிருக்காங்க. அந்த அவர் பண்ண படங்களே பார்த்தீங்கன்னா 2021ல் வந்துச்சு நினைக்கிறேன் பேச்சுலர். 2021ல் இது குறிப்பிட்ட ஒரு 10, 15 படங்கள் அவருக்கு ஃபெயிலியர் தான் இவருக்கு. ஜிவி நடித்த படம் இல்லாமல் அடியேன் ஒரு படம் பெருசாக பேசப்பட்டது, பெருசாக போகல. அந்த நேரத்தில் இந்த படம் போக காரணம் கொஞ்சம் லிஃப்லாக் அது இதுன்னு ஒரு பேச்சுலர் லைஃப், அதுவும் இல்லாமல் கொஞ்சம் லவ்வு லிஃப்லாக்கு கொஞ்சம் ஒரு சூடான சமாச்சாரங்கள்லாம் கொஞ்சம் இருக்கிற மாதிரியான ஒரு படமாக இருந்துச்சு அது. அதனால் அது கொஞ்சம் நல்லா பார்க்கப்பட்டது. 100 நாள் மேலே போச்சு, 100 நாள் என்னமோ போச்சுன்னு சொன்னாங்க, அது என்ன தெரில. ஆனால் நல்ல சக்ஸஸ் ஆச்சு. அந்த படத்தில் ஒரு பெரிய சக்ஸஸ் மீட்லாம் வச்சாங்க, இதெல்லாம் பண்ணாங்க. அந்த படம் வந்த வரைக்கும் நல்ல சக்ஸஸ்ஸு. அந்த நேரத்தில் இவங்களுக்குள்ள ஒரு நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. ஒரு ஹீரோ ஹீரோயின் சேர்ந்து நடிக்கிறாங்க அப்படின்னு அந்த நேரத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பட்டும் படாமல் இருந்தாங்கன்னா அது அந்த ஒரு சீனும் நல்லா இருக்காது. அவங்க எதுவும் புரிதலும் அவங்கக்கிட்ட இருக்காது. 2 பேருக்குள்ள அந்த நல்ல கெமிஸ்ட்ரி வரணும். அந்த படத்தில் அவர் 2 பேருக்கும் நல்ல கெமிஸ்ட்ரி இருந்தது. இது அதுக்கு முன்னே அவர் அந்த வேறொரு சில காரணங்களுக்காக மனைவியோட சின்ன ஒரு இது இருந்தது, உரசல் இருந்துகிட்டு இருந்தது. அவருடைய மாமியார் பிஜேபியில் இருக்காங்க. அது சம்மந்தமாக அவங்களுக்கு இவர் வந்தப்போ அமித்ஷா வந்தப்போ இவர் போய் சந்தித்து மாலையெல்லாம் போட வச்சுட்டாங்க. இவர் இங்கே தமிழ் உணர்வாளர் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காரு, வேறு மாதிரி பேசிகிட்டு இருக்கும்போது அவருடைய மாமியார் என்ன தூண்டி விட்டு போய் முதல்ல நீங்கள் இது போடுங்க அப்படின்னு ஒரு மாலை போட்டுலாம் ஒரு இது பண்ணார். அது கொஞ்சம் சலசலப்பை ஏற்பட்டுச்சு அந்த தமிழ் உணர்வாளர்கள் மத்தியில். அந்த ஒரு இது இருந்தது. அது இல்லாமல் மாமியாருடைய பெரும்பாலும் இவருடைய சம்பாதனை மாமியார் வீட்டு பக்கம் தான் போயிட்டுருக்குங்கிற ஒரு இது இருந்தது. அவங்க மனைவி வேறு பாடலை. அப்போ இவருடைய படங்களில் மட்டும் பாடினாங்க, அதுக்கு பிறகு பாடல. பெரும்பாலும் இவர் தான் சம்பாரித்து இது பண்ணிகிட்டு இருந்தார். அதை தாண்டி உங்களுக்கு ஒரு குழந்தையும் பிறந்தது. அவங்களுக்குள்ள சின்ன ஏதோ சில முரண்கள் இருந்தது. நீங்கள் நடிங்க, நடிக்க வேண்டாம். இந்த படத்துடைய அந்த படம் சமயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பெரிய இதுவாக அது காரணமாக இருந்தது. இதில் அதுக்கு முன்னே உங்களுக்கு அந்த கயல் ஆனந்தி, ஆமாம், அந்த மாதிரியெல்லாம் படங்கள் பண்ணும்போது அவங்களுக்கு கூட நிறைய கிசுகிசுக்கப்பட்டது. நிறைய அவங்களுக்கு கூட
நிறைய கிசுகிசு இருந்தது. அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தது. அப்படி இப்படின்னு பேசப்பட்டது. அதில அவங்களுக்கு ஒரு சின்ன அவர் வந்து கணவர் எங்கே அ கை மாறி போயிருவாரோ, தவறி இதாயிடுவோமோ அப்படிங்கிற ஒரு பயம் இருந்தது. அந்த பயத்தின் காரணமாகவும் பேசிட்டு இருக்கும்போது, இந்த படம் வந்துச்சு. இந்த படமும் பார்த்தீங்கன்னா, ஒரு நல்ல லிப் லாக் கிஸ் அப்புறம் 2 பேருக்குள்ள நல்ல ஒரு புரிதலோடு ஒரு காதல் லவ் சீன் எல்லாம் நல்லா இருந்தது. அதில அவங்களுக்கெல்லாம் அந்த இது இருந்துச்சு. "நீங்க சினிமா நடிக்க வேண்டாம். ஒன்லி மியூசிக் பண்ணுங்க. மியூசிக் நீங்க நல்லா பண்றீங்க. அத மட்டும் பண்ணுங்கன்னு" சொல்ல ஆரம்பிச்சதுல அவங்களுக்குள்ள ஒரு இதாச்சு. ம். அதுதான் அவங்களுக்கு வந்து வெளில எனக்கு வந்து ஹாபி வந்து நடிக்கிறதும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படின்னு இவரு பண்ணிட்டாரு. அதுதான் அந்த இதில தான் இவங்களுக்குள்ள இது வந்து அதே சமயத்தில ஒரு காக்கா உட்கார பனங்கா விழுந்த மாரி, இவங்களும் வந்ததுலேருந்து இவங்களுக்குள்ள ஒரு நிறைய கெமிஸ்ட்ரி இதாச்சு. சில படங்கள் தான் அவருக்கு வந்து ஆனந்தி, கயல் ஆனந்திக்கு பிறகு இவங்க கூட ஒரு கெமிஸ்ட்ரி அது. அந்த கெமிஸ்ட்ரியும் பார்த்தீங்கன்னா, அவங்க பேச்சு அந்த டிவி அந்த நேர்காணல்ல அவங்க பேசுற பேச்சு, அவங்களுக்குள்ள இருக்கிற அந்த புரிதல் எல்லாம் நல்லா கொஞ்சம் இதா பண்ணுது. இவர் கொஞ்சம் அப்படியே வெட்கப்பட்டு பேசினாலும் கூட, அவங்க வெட்கப்படாம "நாங்க ஜோடி தானே" அப்படிங்கிற மாரி "நாங்க இளம் ஜோடி தானேங்கிற" மாரி தான் அவங்க உட்கார்ந்து பேசுறாங்க தோரணையோடு. கோம கோ கமெண்ட்லயே நெறைய பேர் சொல்றாங்க, ஆமா, "ஒண்ணுமே இல்ல, ஒண்ணுமே இல்லன்னு சொல்றீங்க. ஆனா வந்து ஏதோ இருக்கிறனால தான் சொல்றீங்க." அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்லயே நெறைய பேர் ஆமா. பேசுறாங்க. அதுதான். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா, சினிமாக்காரங்க வந்து எங்களுக்கும் அவங்களுக்கு ஒண்ணுமே இல்லங்க. நீங்களா பத்திரிக்கைக்காரங்களா போட்டு இப்படி எழுதுறாங்க, இது பண்றாங்க அப்படிம்பாங்க. பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லி முடிச்சு, அடுத்த வாரத்திலே கல்யாணம் பண்ண ஆட்கள்லாம் நாங்க ம். பார்த்துருக்கோம். ஒரு வாரம் வரைக்கும் எங்கள பத்தி திட்டிக்கிட்டு இது பண்ணியிருப்பாங்க. அடுத்த வாரத்தில பார்த்தீங்கன்னா, அவங்க கல்யாணம் பண்ணியிருப்பாங்க. இத வந்து இந்த மாரி நெறைய இருக்கும். உதாரணமா பார்த்தீங்கன்னா, நம்ப சூர்யாவுக்கும், ஜோதிகாவுக்கும் அந்த அந்த லவ் பத்தி பேச ஆரம்பிச்சு, அதுக்காக பத்திரிகையாளர்கள கரிச்சு எல்லாம் இது பண்ணது உண்டு. திட்டினது உண்டு. ஆனா, அந்த பத்திரிக்கைக்காரங்க இது பண்ணதுனால தான் அவருடைய லவ் ஃபெயிலியர் ஆகாம சக்சஸ் ஆச்சு. இந்த மாரி நெறைய பேர் இருக்காங்க. சில நேரங்கள்ல லவ்வே இல்லாம இதா போனதும் உண்டு. டாக்டர் ராஜசேகர், அவருடைய மனைவி ஜீவிதா. அத வந்து ஒரு சின்ன லவ் மாரி பேசப்பட்டு டக்குனு கல்யாணம் பண்ணக்கூடிய சூழ்நிலை உருவாச்சு அது. இது மாரி நடக்கும். இத வந்து நாங்க சொல்லும்போது, "இல்ல, இல்ல" அப்படிம்பாங்க. பெரும்பாலும் வந்து இவங்க வந்து இல்ல, இல்லன்னு அதிகமா சொல்லும்போது, அவங்களுக்குள்ள இருக்கு, இருக்குன்னு நாம சொல்லிக்கிற மாரி இது உருவாயிருது. அ நெருப்பு இல்லாம பத்திக்காது. இவங்க பண்ண படங்கள் இதுதான் பெருசா போயிருக்கு. உங்களுக்கு மகாராஜா வந்து போயிருக்கு, நல்லா போயிருக்கு. இவங்க கவனிக்கப்பட்டது இந்த படத்தின் மூலமா தானே. மகாராஜா படத்தில கூட ஒரு சில சீன்ல வந்திருக்காங்க. அவருடைய மனைவி மாரி வந்திருக்காங்க கதாபாத்திரத்தில. அந்த மாரி நெறைய அது தெலுங்குல ஒரு படம், கன்னடத்தில ஒரு படம் கூட அந்த இவரு கூட பண்ணியிருக்காங்க. கோட் அப்படின்னு தெலுங்குல ஒரு படம். அது வந்து ரிலீஸ் இதாயிடுச்சு. ஆனா ரிலீஸ் ஆவல. அப்படியே நின்னுட்டுருக்கு. தெலுங்குல போகும்போது அந்த படம் ரிலீஸ் ஆச்சுன்னா, அதுக்கு பிறகு கொஞ்சம் படங்கள் வாய்ப்புகள் வரும். தமிழ்ல சில வாய்ப்புகள் 1, 2 சின்ன சின்னதா வந்துச்சு. ஆனா இவர் கூட நடிச்ச அந்த படம் தான் பெருசா பேசப்பட்டது. அதுக்கு பிறகு அதே மாரி ஹீரோயினா இவரு கூட பண்றாங்க. அவங்களுக்குள்ள சரி அந்த ஒரு சக்சஸான ஜோடி. அவங்களுக்குள்ள ஒரு நல்ல புரிதல் இருக்கும்போது ஹீரோ ஓகே ஆகும். ஹீரோ சொல்றது தானே. அந்த ஹீரோயின் அவங்கள வச்சுக்கலாம் விடுங்க அப்படிங்கிற மாரி அந்த ஹீரோவுடைய சிபாரிசு தான் அவங்க பண்றாங்க அந்த படம். அவங்களுக்குள்ள இருக்கு அந்த புரிதல் இருக்கு. அந்த புரிதல் காதலா இருக்கா? இல்லாட்டி சும்மா ஒரு கெமிஸ்ட்ரிக்காக இருக்கா? அப்படின்னு சொல்ல முடியாது. ஏதோ அவங்களா சொன்னா தான் உண்டு. அதிலேயே சொல்றாங்க, இந்த மாரி பேசும்போதே, "நாங்க டேட்லாம் பண்ணல. நாங்க பார்த்தது வந்து ஷூட்டிங் அப்போ பார்த்தது. அதுக்கப்புறம் இப்ப தான் பார்க்குறோம்." அப்படின்னு சொல்றாங்க இல்லையா? ஷூட்டிங் அப்போ பார்த்தது அப்படின்னா, ஷூட்டிங் அப்போ எப்போ நடந்துச்சு? இப்போ டப்பிங்கில பார்க்குறோம். ஒவ்வொரு இதுலயும் பார்த்துட்டு இருப்பாங்க. அது வந்து அதிகமா சந்திக்கல நாங்க அப்படின்றாங்க. ஷூட்டிங் சமயத்தில அதிகமா சந்திச்சுட்டு இருப்பாங்க. டேட்டிங் போனாங்களா இல்லையாங்கிறது உங்களுக்கு எந்த அவுட்டோர்ல எங்கே ஷூட்டிங் நடந்துச்சு அத பொறுத்து தான் பொறுத்து. சப்போஸ் வந்து இங்க சென்னையில நடந்தா தான் உங்களுக்கு தெரிஞ்சிரும் எப்படியாவது. மீடியா பெர்சன்ட்டோ வேற ஏதாச்சும் ஒரு விஐபி யாராவது எது மூலமாவும் இது வந்துரும். அதில வெளியே அவுட்டோர்ல எங்கேயாச்சும் நடந்தாலும் அது யாருக்கும் தெரிய போறதில்ல. குறிப்பிட்ட அந்த அசோசியேட் அசிஸ்டன்ட் இந்தவங்களுக்கு மட்டும் தான் தெரியும். உள்ளுக்குள்ள இருக்கலாம். அத வெளிப்படையா அவங்க சொல்ல இவரும் பேச்சுலரா தானே இப்ப இருக்காரு. முரட்டு சிங்கிளா தான் இருக்காரு. இப்போ படங்கள் வந்து பிஸியா பண்ணிட்டே இருக்காரு. அடுத்த கட்டம் இவருக்கும் ஒரு துணை தேவைப்படுது இல்லையா? சப்போஸ் இவங்க தான் அப்படின்னு நாம சொல்ல முடியாது. அவருடைய மைண்ட்ல வேற ஏதாவது இருக்கலாம். இது பண்ணலாம். ஆனா இவங்க வந்து இப்போதைக்கு ஃப்ரெண்ட்லியா இருக்காங்க. அவங்களுக்குள்ள ஃப்ரெண்ட்லியா இருக்காங்கங்கிறத அவங்க ஒத்துக்கிறாங்க. நாங்க ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கோம். ஜாலியா பேசிக்கிட்டு இருக்கோம். அப்படிங்கிறத ஒத்துக்கிறாங்க அவங்க. மற்றபடி என்னால தான் அவங்க பிரிஞ்சாங்கங்கிறது உண்மை இல்ல. அப்படின்னு சொல்றாங்க. எங்க அப்பவும் புதருக்குள்ள இல்லங்கிற மாரி, என்னால தான் பிரிஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது அப்படின்றாங்க. ஆனா அவங்களாலயும் ஒரு காரணம் இருக்கு. அவங்களாலயும் பிரிய காரணம் உண்டு. ஏன்னா அந்த படத்துடைய வந்து அந்த கிஸ்ஸு, அந்த சீன் எல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து சரி ஏன் இவர் வந்து ஒரு நல்ல மியூசிக் டைரக்டரு, மென்மையா அப்படி நடிச்சு மியூசிக் மட்டும் பண்ணிட்டு போனா என்ன?
இப்படியெல்லாம் போய் நடிக்கணுமா அப்படிங்கிற ஒரு கோபம் அங்கே வரும். அந்த கோபம் பொதுவாவே ஒரு ஹீரோவோட ஹீரோயின் வந்து 2, 3 படங்கள்ல தொடர்ச்சியா நடிச்சாலே இந்த மாதிரியான ஒரு டாக் வந்துருது இல்லையா? ஸோ ஆமாம், இவனுமே 2வது படத்துல சேர்ந்து நடிக்கிறாங்க. ஆமாம். ஸோ இந்த மாதிரி டாக் வரதுக்கு அதுவும் ஒரு காரணமா? அது ஒரு காரணம் தான். ஏன்னா சில இடங்கள்ல ஹீரோயின் அவங்களுக்கான ஒரு நல்ல நட்போடு இருந்தால் மட்டும் தான் 2வது படம் கிடைக்கும். நீங்க இன்னொரு உதாரணம், நீங்க வந்து உங்க கிட்ட ஒர்க் பண்ற ஆள் நல்லா ஒர்க் பண்றாங்க. உங்களுக்கு கட்டுப்பட்டு ஒர்க் பண்றாங்க தெரிஞ்சா தான் நீங்க அடுத்து தொடர்ந்து அவங்களுக்கு வேலை குடுப்பீங்க. அப்படிதான். ஹீரோயின் அவருக்குள்ள நல்ல நட்போடு இருக்காங்க. கெமிஸ்ட்ரியில் நல்லா இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது தான் அடுத்த படம் குடுப்போம் ம். அப்படி. ஹீரோ தான் தீர்மானிக்கிறது. டைரக்டர் கிடையாது. ஹீரோ தான் தீர்மானிக்கிறதுக்கு வந்து இவங்க வச்சுக்கலாம். ஓகே அப்படிம்பாங்க. அந்த மாரி தான் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னா 2 படத்துக்கு ஒரு ஹீரோயின் மாத்துவாங்க. உதாரணமா நம்ம எஸ்கே மாத்துவார். இப்போ 2 படத்துக்கு ஒரு ஹீரோயின். ம். புதுசு புதுசா போயிட்டே இருக்கணும் அப்படின்னு. இத வந்து அதிகமான ஒரே ஹீரோயின் கூட தொடர்ந்து பண்ணாலும் இந்த மாரி கிசுகிசு வரும். அது சில இடங்கள்ல வந்து அ ம இவங்க சிபாரிசு பண்றது தானே. ஹீரோஸ். ஹீரோ சிபாரிசு பண்றது. ஹீரோவுடைய கண்ட்ரோல்ல தான் இருக்கும். ஹீரோயின் வந்து அவங்க ஹீரோயின்ஸுக்குங்கன்னு. இல்லாட்டி இவர் வந்து நடிக்கும்போது இவங்க சிபாரிசு பண்ணா ஆள் இல்லாம நீங்க வேற யாராவது பண்ணீங்கன்னா, அது பெருசா இதாகாது. உங்களுக்கு வேணும்னே ஏதாச்சும் இடைஞ்சல்கள் நடந்துட்டே இருக்கும். ஏதாச்சும் சீன் ஓடிட்டே இருக்கும். நாட்கள் அதிகமாகும். செலவுகள் அதிகமாகும். அது வந்து கண்ணுக்கு தெரியாம போயிட்டு இருக்கும். நான் சொன்ன ஹீரோயின் தான் இங்க சரியாவே நடிக்க மாட்டேங்கிறாங்க. இப்டி சொன்னான்னா ஒண்ணும் பண்ண முடியாது. முசுடாவே இருக்காங்களே! ஒரு லவ் சீன்ல வந்து இன்வால்வ்டு நடிக்க மாட்டேங்கிறாங்களே! கட்டி பிடிச்சா ஏதோ கை இப்படி வச்சுக்கிறாங்களே! இதெல்லாம் உண்டு. கட்டி பிடிக்கும்போது இப்படி கை வச்சாங்கன்னா அவ்வளோ டென்ஷன் ஆயிடுவாங்க இவங்க ம். ஹீரோக்கள். அந்த வந்து ம் ஒரு ஓரளவு டான்ஸ் மாஸ்டரோட கொஞ்சம் இதில வைப்பாங்கன்னு சொல்லேன். "என்னண்ணே ஒண்ணுமே ரொம்ப சைவமான டான்ஸா இருக்கு" அப்படின்னு. "ஓ மாத்திக்குவோம்ண்ணே." ஓகே. அந்த ஒரு டான்ஸ்ல ஒரு நல்ல புத்துணர்ச்சி ஏத்துற மாரி இதெல்லாம் ஏத்துவாங்க அத. இந்த மாரி ஹீரோவுடைய பரிந்துரை, ஹீரோவுடைய இதுதான் அது ஃபுல்லா. ஹீரோ வேணாம் அப்படின்னு சொல்ட்டாருன்னா, வேண்டாங்க ஒரு படத்தோட போறோங்க அப்படின்னா, அவங்களுக்குள்ள ஏதோ ஒரு புரிதல் இல்ல அல்லது ஓகே முடிஞ்சத விடுங்க அப்படிங்கிற மாரி போயிடும். இல்ல நமக்கு தேவை அப்படின்னு சொன்னா, அடுத்த படத்துக்கும் சரி அடுத்த படத்துக்கும் நான் சொல்லியிருக்கேன் அப்படிம்பாங்க. ஒரு சில பேர் தான் 3 படம், 4 படம் வருவாங்க. ஒரு சிலர் உண்டு. சத்யராஜ் பெரும்பாலும் ஹீரோவா இருக்கும்போது 2 படத்தோட ஒரு ஹீரோயின் தான். ம். குஷ்பு தான் அதிக படங்கள் அவர் கூட நடிச்சிருப்பாங்க. அவங்க நடிகன், அப்புறம் இன்னும் சில படங்கள்லாம் பார்த்தீங்கன்னா, நிறைய ஒரு மலபார் போலீஸ் உட்பட ஒரு 6, 7 படங்களுக்கு மேல நடிச்சிருப்பாங்க குஷ்பு. மற்ற ஆட்கள் 2, 2 படத்தோட முடிச்சிருப்பாங்க. இது வந்து ஹீரோவுடைய ஒரு இது. அவங்களுடைய கணக்கு அவ்வளோதான். போறோம். புதுசு புதுசா வரட்டும் விடுங்க. ஒரே ஹீரோயின் கூட நடிச்சிட்டு இருந்தாலும் கூட, வயது வேற மாரி தெரியும் அப்படிம்பாங்க. அதே ரொம்ப நாளா இவங்களே நடிச்சிட்டு இருக்காங்கன்னு சொன்னாலும், அது ஒரு காரணம். வயசு ஒரு காரணம். அதுவும் இல்லாம அவங்களுக்குள்ள எது இருக்குப்பா. அதனால தான் தனியா இது பண்றாங்கப்பா, அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கும். ஆனா மலையாளத்துலலாம் அப்படி இல்ல. ம். மலையாளத்தில சில பேர் இருந்தது. அந்த மாரி இல்ல. அவரு ஒரு காலத்தில இல்ல. எங்க பிரேம் நசீர் நடிக்கும்போதெல்லாம் 120 படங்கள்ல பிரேம் நசீரும், ஷீலாவும் சேர்ந்து நடிச்சிருக்காங்க. 120 படம். எந்த கிசுகிசும் அவங்கள பத்தி வந்ததே கிடையாது. ஆனா 2 பிரேம் நசீர் அந்த அளவுக்கு ஒரு ஜெனூனான ஒரு ஹீரோவா இருந்தனால, உங்களுக்கு அந்த இது வரல. ஹீரோயின் மேல அந்த மாரி சொல்ல முடியாது. ஷீலா வந்து அதுக்கு பிறகு தான் அவங்கள ரவிச்சந்திரன் மீட் பண்ணாங்க, லவ் பண்ணாங்க. 2வது கல்யாணம்லாம் பண்ணிட்டாங்க. அதாவது அவரு கிறிஸ்டினா மாரியோ, முஸ்லீமா மாரியோ கல்யாணம் பண்ணாங்க. இவரு பிராமின் அவரு. இந்து. இன்னொரு கல்யாணம் பண்ண முடியாது இல்லையா? அதனால வந்து இன்னொரு ஒரு மதத்துக்கு மாறி, அந்த மாரி ஒரு கன்வெர்ட் ஆற மாரி கல்யாணம் பண்ணாங்க. அந்த மாரி உண்டு. அவங்களுக்குள்ள சில பேருக்கு ரொம்ப பிடிச்சு போனா வாய்ப்புகள் தர்றது உண்டு. தொடர்ந்து வாய்ப்புகள் இருக்கும். சில நேரங்கள்ல இவங்க கூட நடிக்காவிட்டாலும் கூட அந்த புரிதல் அவங்களுக்குள்ள இருக்கும். அந்த நட்பு ஒரு சைடுல ஓடிட்டுருக்கும். இவங்களுக்கு கல்யாணம் ஆகுற வரைக்கும். கல்யாணம் ஆன பிறகு அந்த நட்பு வேற மாரி மாறி போலாம். நீங்க பேசும்போது சொன்னீங்க, ம். ஜிவி பிரகாஷ், சைந்தவி டிவோர்ஸ்க்கு அவங்க மாமியாரும் ஒரு காரணம். மாமியார் தரப்புலருந்து நெறைய அழுத்தங்கள் குடுக்கப்பட்டதுன்னு சொன்னீங்க ஆமா, இல்லையா? சமீபத்தில இன்னொரு கப்புள் ஜெயம் ரவி அவங்களும் பிரிஞ்சாங்க. மனைவி ஆமா, பிரிஞ்சப்பயும் அவங்க மாமியார் செய்த டார்ச்சர் ஆமா. இதெல்லாம் அதான். வந்து நெறைய பேர் பேசியிருந்தாங்க இல்லையா? ஆமா. ஸோ தொடர்ச்சியா அதுவும் ஒரு காரணம் அமையுதா? ஆமா. மாமியார் அதுவும் ஒரு காரணம் தான். ஆ. உங்கள மாமியாருடைய ஜெயம் ரவிக்கு முக்கியமான காரணம் மாமியார் அது ஒண்ணு. அதே மாரி அவங்களுக்கும் அமைஞ்சது. ஏன்னா, அவரு வந்து ஆரம்பத்தில லவ் பண்ணி கல்யாணம் பண்ணாங்க. அவங்க மாமியார் தான் அதுக்கு பிறகு அவங்க உள்ள கொஞ்சம் இருந்தாங்க. அவங்க கூடவே இருந்தாங்க. அவங்க சொல்ற ஐடியாக்கள்ல அவங்க மனைவி கேட்டுட்டு இருப்பாங்க. ம். இந்த மாரி பெரும்பாலும் இவர் சம்பாதனை இந்த பக்கம் போகுது, வேற மாரி போகுது அப்படின்னு மாரி ஒரு சின்ன ஒரு இது வரும். அது இல்லாம அவங்க வந்து அவங்க மாமியார் வந்து இந்த பிஜேபியில ஒரு இதில இருந்தாங்க. ம்.
இருக்காங்க. அவங்க நிறைய இடங்கள், நிறைய சமயங்கள்ல உங்களுக்கு பொது வெளியிலயும் பேசியிருக்காங்க. பெரியார தாக்கி, இவங்கள தாக்கிலாம் பேசியிருக்காங்க. இத வந்து அவங்க சொல்லுவாங்கல்ல அடிக்கடி யாராவது, "என்னப்பா உன் மாமியார் இப்படி பேசுது?" அப்படி இப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஏன்னா இவர் தமிழ் உணர்வாளரா ஆமா. தன்னை காட்டிக்கிறாரு. ஈழத்துக்கு முக்கியமான பிரச்சனைகளுக்கெல்லாம் இவரு தான் வந்து குரல் குடுப்பாரு. குரல் ட்வீட் குடுக்குறாரு. போடுவாரு. ஆமா. அப்படி இருக்கிறவர் வந்து நீங்க வந்து அமித்ஷாவுக்கு போய் மாலை போடும்போது என்ன ஆகும் இங்க? இவர் மறுத்திருக்கலாம் இல்லையா? நான் போ முடியாதுன்னு. இல்ல மறுக்க முடியல. ஆ. மறுக்க முடியாம போய் மாலை போட்டு வந்தாரு அவரு. அது அதில எந்த ஒரு சின்ன இந்த இதுக்குள்ள சின்ன சின்ன அந்த உரசல்கள் உள்ளுக்குள்ள இருக்கும் இல்லையா? அது எப்படி வெளிப்படுத்த தெரியாம எப்படியாவது ஒரு இடத்துல வந்து திடீர்னு இங்க சைந்தவி அவங்க அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ண சப்போர்ட் ஆரம்பிச்சுட்டாங்க. பண்றாங்க. அந்த ஆமா. விஷயத்துல. அதேமாரி இதுலயும் ஜெயம் ரவிக்கு அதுதான். ம். அவங்க மனைவி அவங்க அம்மாவுக்கு தான் சப்போர்ட் பண்றாங்க. எங்க அம்மாவுக்கு ஒரு படம் நடிச்சு குடுங்க. ம். எங்க அம்மாகிட்டயே சம்பளம் கேட்குறீங்களா நீங்க? அப்படின்லாம் நீங்க ம். சொல்லும்போது எப்படி சம்பளம் கேட்காம இருக்க முடியும்? நடிகரா நீங்க நடிச்சு குடுக்கும்போது ரூ. 20,00,00,000 சம்பளம் வெளிய வாங்குறாங்கன்னா, இவங்க குடுத்தாகணும் இல்லையா? ம். அந்த மாரி தான் 3 படத்துக்கு அவன் சம்பளமே தரல. அந்த பிரச்சனைகள் ஓடிட்டு இருந்து, இவங்களே கதை கேட்குறேன், நானே இது பண்றேன் அப்படின்னு சொல்லும்போது, அந்த பிரச்சனைகள் அவருக்கு. அதனால தான். ஓகே. அது ஏறக்குறைய இப்போ கோர்ட்ல இது நடந்துட்டு இருக்குன்னு நெனைக்கிறேன். ம். ஆமா. ஓகே. இங்கேயும் வந்து அதே தான். இந்த ஒரு ஒரு இதுவும் ஒரு காரணம். இப்போது நீங்க வந்து பேச்சலர் அவரு. இதெல்லாம் வர்ற சகஜம் தான். ஓகே. இந்த மாரி கிசு வர்றதும் 2 பேர் ஏதாச்சும் ஒரு கமிக்ஸ்ல இருக்கிறதும் சகஜம் தான். அதெல்லாம் வந்து சினிமால இதெல்லாம் சாதாரணமான விஷயம் தான். அதேபோல ஃபயர்ன்னு ஒரு படம் வெளியாயிடுச்சு. ஆமா, ரச்சிதா வந்து நடிகை ரச்சிதா ரொம்ப வந்து ஹோம்லியா தான் நடிச்சிருப்பாங்க. ஆமா, சீரியல்ல பார்த்துருக்கோம். ஆமா, இந்த படத்துல ரொம்பவே வந்து கிளாமரா நடிச்சிருக்காங்க. அப்படிலாம் சொல்லப்படுது இல்லையா? ஆமா. இல்ல ஒரு சாதாரண கேரக்டர் தான் அவங்களுக்கு. சாதாரண கேரக்டர வந்து அப்படி அந்த அளவுக்கு கிளாமரா பண்ண தேவையில்ல. அதில இருந்த அந்த ஹீரோயின்கள இவங்க இவங்க கொஞ்சம் திம்ஸு கட்டையா இருப்பாங்க. அது வந்து சில படங்களுக்கு அந்த மாரி ஆட்கள் கவர்ச்சியா இருக்கும்போது வேற மாரி தெரியும் கொஞ்சம். அதனால டைரக்டர் இப்படி பயன்படுத்தியிருப்பார்ன்னு நெனைக்கிறேன். அவங்கள. அதாவது ஒரு ப மாவு விக்கிறவங்க கதாபாத்திரத்தில நடிச்சிருப்பாங்க அவங்க. அந்த கதாபாத்திரத்துக்கு அது ஏதோ ஒரு பிரச்சனை சார்பா அத இது பண்றாங்க. அவங்களுக்கும் ஒரு இது தேவை இல்லையா? படங்கள்ல கொஞ்சம் கொஞ்சம் செக்ஸியா நடிக்கும்போது கொஞ்சம் வாய்ப்புகள் நெறைய வரும். சீரியல் வாய்ப்பு எதுவும் இல்ல இப்போ உங்களுக்கு? சீரியல் வாய்ப்புகள் பெருசா இல்ல. ம். கம்மியா தான் இருக்கு. சீரியல்ல புது புது ஆட்கள் வந்துட்டே இருக்காங்க சார். புது ஆட்கள் வரும்போது இவங்க வந்து கொஞ்சம் சீனியர்லாம் கொஞ்சம் அப்படியே ஓரம்னா வேற வேற கதாபாத்திரங்க. இவங்களுக்கு அடுத்தது அக்காவா, அண்ணியா அந்த மாரி மாறிடும். ம். இவங்க சினிமால கொஞ்சம் புகழ் பெறுற மாரி நல்ல க க கதாநாயகியா அல்லது கதாநாயகி அக்காவா, இல்ல முக்கியமான ஒரு கேரக்டர் பண்ணும்போது, பேசப்படும்போது சினிமால அங்கே வந்துருவாங்க. ம். மறுபடியும் கூப்பிட்டுருவாங்க. அதுவரைக்கும் உங்களுக்கு சினிமால கொஞ்சம் மறுபடியும் கவனம் செலுத்திட்டு இருக்காங்க அவங்க. சினிமால இதில வந்தது கொஞ்சம் கவர்ச்சியான வேடம். ஆனா கவர்ச்சியான வேடம்ங்கிறனால உங்களுக்கு வாய்ப்புகள் வந்துரும். ஆனா தொடர்ச்சியா இந்த மாதிரி வாய்ப்புகள் தானே வரும். அத பத்தி ஒண்ணும் கிடையாது. ம். சில நேரங்கள்ல இப்படி பண்ண மாட்டேன், மாத்தி, இல்லங்க ஃபுல்லா வராது. குறிப்பிட்ட இடத்துல கேரக்டர் வந்து முடி வரும். ம். அப்படின்னு மாத்திக்குவாங்க அவங்க. அவங்களுக்கு தேவையான இந்த மாரி சொல்றத கேட்கிற அட்ஜஸ்ட்மோட கேட்டுக்க ஆட்கள் தானே சார், ம். டைரக்டருக்கு. அதனால ஈஸியா பண்ணிக்குவாங்க. ரோல் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா இருந்துச்சா அவங்களோட ரோல்? அந்த இந்த ரோல் ரோல். வந்து பவர்ஃபுல்லா இல்ல. அந்த கேரக்டர் படி அவங்க சொல்றத பார்த்தா வந்து எனக்கு வந்து அவருடைய கடன் அடைக்கிறதுக்கு ஒரு வட்டி எனக்கு டெய்லி வட்டி கட்டு வாரம், வாரம். அல்லது என்ட்ட படு அப்படிங்கிற மாரி தான் அந்த கடன்காரன் வருவான். அவன துரத்தி அடிச்சு டாக்டர் வந்து அவனுடைய ரூ. 2,50,000 கடன் குடுப்பாரு. அவர் பயன்படுத்திக்குவார். அவர் பயன்படுத்திட்டு எம்எல்ஏக்கு, எம்பிக்கு அந்த மாரி ஆட்களுக்கு, அவனுடைய ஆட்களுக்கு அனுப்பி வச்சுட்டுருப்பாரு. அதில இன்னும் கொஞ்சம் பேசாம நான் அப்படியே இருந்திருக்கலாம் போல இருக்கேன்னு அவங்க தோன்ற மாரி மாரி கேரக்டர் பேசும் அப்படி. அந்த மாரி வர்ற மாரி காட்ட மாட்டாங்க. கேரக்டர் அந்த மாரி பேசுற மாரி காட்டியிருப்பாங்க. 1, 2 தான் கேரக்டர்ல அது சில இடங்கள்ல கிளாமரா காட்டியிருப்பாங்க. அதான். ஓகே. புது முகங்கள், இன்னொன்னு ஒரு இந்த முகம் 2. டிக்டாக்ல ஒரு பொண்ணு சாக்ஷி அகர்வால். சாக்ஷி அகர்வால். ம். அவங்க ஒரு கேரக்டர். அவங்களும் கிளாமரா தான் நடிச்சிருக்காங்க. ம். ஏறக்குறைய கிளாமர் தான் அவங்களும். எல்லாமே கிளாமரா தான் பயன்படுத்துங்க. அது 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 சாந்தினி ஆமா. அவங்களும் கொஞ்சம் அவங்க லவ் பண்ற மாரி. கிளாமர் இல்ல. அந்த பொண்ண லவ் பண்ணி இவரு வந்து வீடியோ எடுத்துட்டு மிரட்டுற மாரி தான். ம். அதனால அவங்களும் கொஞ்சம் கிளாமர்ல நடிச்சிருப்பாங்க ஓகே. பெரும்பாலும். இந்த சினிமாவுக்கு அவங்க இன்னைக்கு வந்து வாய்ப்புகள் தேவைன்னு சொல்லும்போது, இந்த மாரி தவிர்க்க முடியாம போயிருது அவங்களுக்கு. அவங்களுக்கு. ஏன்னா, இப்போ பெரிய ரேஞ்சில டிவில பெருசா அவங்களுக்கு இல்ல. பெரிய வாய்ப்புகள் அளவுல வரும். வந்திருந்தா டிவிலேருந்து உங்களுக்கு இங்க வரவேற்பு ம். மாரி இருக்கும். டிவிலேருந்து ஒரு சின்ன வாய்ப்புகள் தான் அதிகமா பெருசா இல்ல இல்லையா? அதனால இங்க பெருசா தவிர்க்க முடியாது. டிவிலயே ஒரு சிலர் பேர் வந்தாங்க இல்லையா? உங்களுக்கு வந்திருக்காங்க ஒரு சில பேர். ஹீரோயினா வந்திருக்காங்க. ம். இல்ல ஹீரோயினா பண்ணியிருக்காங்க. அந்த மாரி இவங்க வரல. ஓகே. அமைஞ்சது அந்த மாரி. பிரியா பவானி சங்கர். ஆமா. அவங்க ஹீரோயினா வந்துட்டு நல்லா பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா?
ம். அவங்களுக்கு கொஞ்சம் சர்ச்சைகள் இருக்கு. ம். மேக்கப் இல்ல, அது இல்ல கொஞ்சம் அவங்களுக்கும் சில சர்ச்சைகள்லாம் ஓடிட்டுருக்கு. சில படங்கள் போகுது, சில படங்கள் அவங்களுக்கு இதாகுது. ஆனாலும் கூட அவங்க ஹீரோயினா நிக்கிறாங்க. ஆனா இவங்க அந்த மாரி நிக்கிற வாய்ப்பு இல்ல. அது இல்ல சினிமா அவங்க மேலயும் விமர்சனம் என்னன்னா, அவங்க நடிச்ச படங்கள்லாம் ஃப்ளாப் ஆகுது. ஆமா. ஒரு ராசி இல்லாத நடிகை அப்படிலாம் அந்த மாரி சொல்றாங்க. ஒரு இது விமர்சனங்கள் வருது. ம். அது வந்து என்னன்னா, சில நேரங்கள்ல வந்து மேக்கப் இல்லாமல்லாம் நடிப்பாங்க. அது ஒரு மாரியா தெரியும் முகமே. ம். அது ஒரு இதுதான். தவிர்க்க முடியாது தான். அத இவங்க கவனம் செலுத்தணும். ஒரு ஹீரோயின் தன்னை வந்து எப்படி வெளிப்படுத்தணுங்கிற கவனம் செலுத்தணும். தன்னை பற்றி எந்த மாரி நியூஸ் வரணும்னு அவங்க கவனம் செலுத்துவாங்க. அப்படி சில பேர் பண்ணுவாங்க. சில பேர் அத பண்ண மாட்டாங்க. சில பேர் அப்படியே சரி நமக்கான வாய்ப்புகள் வரும் அப்படின்னு போயிட்டே இருப்பாங்க. அந்த இடத்துல தான் இவங்க மிஸ் ஆறது. இவங்க வந்து அது இவங்களுடைய கிளாமர் கேரக்டர் இனிமே கிளாமர் தான் கூப்பிடுவாங்க. ம். அவங்க உடல் வாகுக்கு அது கிளாமர் நல்லா இருக்குன்னு தோணுது அவனுக்கு. ஓகே அது மாரி பண்றோமே அப்படின்னு சொல்லுவாங்க. இவங்களும் ஏதாச்சும் ஒரு சின்ன கேரக்டர் வந்து போவாங்க. ஒரு டான்ஸோ, அண்ணி, கிண்ணி ஏதாச்சும் பண்ணுவாங்க.